நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல வந்த சிகந்தார் கா முகந்தர் படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு ஜுவல்லரி எக்ஸிபிஷன் ஹாலில் 4 பேர் சேர்ந்து திருடுறதுக்காக எக்ஸிபிஷன் ஹாலில் பிளானோட வராங்க. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸும் பொதுமக்களை அலர்ட் பண்ணிட்டு திருட வந்த 4 பேரையும் சுட்டு தள்ளிடுறாங்க. ஆனாலும் அந்த எக்ஸிபிஷன் ஹாலில் 5 டைமண்ட் காணாம போகுது. போலீஸ் எக்ஸிபிஷன் ஹாலில் இருக்கிற எல்லாரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுல போலீஸ்க்கு 3 பேர் மேல சந்தேகம் வருது. இந்த 3 பேரும் சேர்ந்து திருடினாங்களா இல்ல 3 பேர்ல ஒருத்தன் திருடினானா இல்ல 3 பேருமே திருட இல்லையான்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. எனக்கு இந்த படம் டீசெண்டா இருந்தது. இந்த கேஸை விசாரிக்கிற போலீஸ் ஆபீசரும் இவன் குற்றவாளின்னு நினைச்சிட்டாருனா இந்த கேஸ்ல இருந்து அவன் நிரபராதின்னு பேர் எடுத்தாலும் அவனை கடைசி வரைக்கும் விடாம எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு அவனுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய ஒரு டெரரான போலீஸ் ஆபீசரா இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காரு. சஸ்பெக்ட் நம்பர் 1 நடிச்சவர் அந்த எக்ஸிபிஷன் ஹாலில் நம்ம பண்ண வேலைலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ண வந்திருப்பாரு. இவர் போலீஸ்க்கு சந்தேகப்படுற ஆளா மாட்டிப்பாரு. போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது நீங்க தப்பான ஆளை பிடிச்சிருக்கீங்க, இதுக்காக நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்பீங்கன்னு சொல்றாரு. இந்த போலீஸ் ஆபீசரும் 15 வருஷம் கழிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வரும். அது கிளைமேக்ஸோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட்டும் ஆகன்னு சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் ஓகேவா இருந்தது. தமனா ஒரு ஜுவல்லரிக்கு சேல்ஸ்களாகவும் ஒரு குழந்தைக்கு அம்மாவாகவும் நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் ஒரு லவ் ஸ்டோரியும் கொஞ்சம் எமோஷனலாக கனெக்ட் ஆயிருக்கும். படத்தில் நடிச்ச எல்லாரும் அவங்களுக்கு கொடுத்த ரோல் நீட்டாக பண்ணிட்டாங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இல்லை, இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. ஒன் டைம் ஃபேமிலியோட பார்க்க ஒரு டீசெண்டான மூவி தான் இந்த சிகந்தார் கா முகந்தர். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ்.